2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான ஜட்டி கேங் தமாஷா அப்படிங்கிற ஒரு காமெடி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஆசாமி அப்படிங்கிற படத்தோட வில்லன். ஸோ இவன் வந்து ஒரு பர்டிகுலரான கிராமத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளோட ரத்தத்தையும் உரியிற மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி அவங்க பற்றினா சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி பஞ்சத்துலையும் பட்டினிலையும் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல வந்து ஒரு படிச்ச இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருட வராங்க. ஸோ இவங்களோட பொழப்பே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு தான். இவங்களோட கேங்கு பேரு ஜட்டி கேங்கு. ஸோ இவங்க அந்த கிராமத்துக்கு திருட வரும்போது அந்த கிராமத்து மக்கள் கிட்டக்க மாட்டிக்கிறாங்க. இப்படி பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ஜட்டி கேங்ல மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அந்த குரூப்போட தலைவனா வந்து ஜானி அப்படிங்கிற நபர் இருக்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த கிராமத்து மக்கள் பிடிச்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அவங்கள பிடிச்சி வச்சு எதுக்காக திருட வந்தீங்க அப்படின்னு அவங்க கதை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த ஜட்டி கேங் எப்படி உருவாச்சு, ஸோ எல்லாருமே படித்த இளைஞர்கள் அப்படிங்கும் போது இவங்க எல்லாருமே எந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க, இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திருட ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தான் பார்த்தீங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. கடைசி அந்த கிராமத்து மக்கள் இந்த ஜட்டி கேங்கை போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி கொடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸு. எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒரு கூட்டே ஆகலை. அதில் வந்து இந்த கதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிளாட்டில் ஆரம்பிக்கிறது தான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா, படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி திருட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் கடைசியாக வரக்கூடிய அந்த 10 நிமிஷத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஸோ இந்த ஜட்டி கேங்க அந்த கிராமத்து மக்களே சேர்ந்து இந்த கிராமத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கான் பார்த்தீங்களா வில்லன். ஸோ அவனோட வீட்டில் போய் திருடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஸோ இதுக்கு எதுக்கடா ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து படம் முடியும் போது. சரி, படத்தோட மிடில்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக திருட வந்தாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாது எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லையுமே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அது நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஸ்டோரியில் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் மட்டும்தான் உருப்படியாக இருக்குது இந்த படத்தில். ஸோ முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் அடல் கண்டென்ட்லாம் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறதே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன்.